நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் பூம்பாறை மன்னவனூர் பிரதான மலைச்சாலையில் ரீல்ஸ் மோகத்தினால் வாகனங்களின் ஜன்னல் இரு புறங்களிலும் அமர்ந்து செல்லும் இளைஞர்கள் எதிரே வரும் வாகனம் இளைஞர்கள் மீது உரசும் அபாயம். விபத்துகள் ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் மின்கம்பங்கள் சாய்ந்தன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மேலப்பசலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் சுமார் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. இதில் அங்கங்கே மரங்களும் சாய்ந்தன. இதன் காரணமாக 24 மணி நேரமாக மின்சார பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மின்வாரிய அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சேதமடைந்த மின்கம்பங்களையும் மின் வயர்களின் மீது விழுந்த மரங்களையும் அப்புறப்படுத்தி மின்சாரம் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி பொதுமக்களின் குறைகளை களைவதற்கு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியான பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இன்றைய கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 382 மனுக்கள் பெறப்பட்டன. நியூஸ் 21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வேலூர் மெயின் ரோடு வேப்பூர் அருகாமையில் அமைந்துள்ள ஹசரத் சையத் ஷா முகமது தீன் கிர்மானி அவர்களின் வருடாந்திர சந்தனக்குடம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பரம்பரை முத்தவல்லி ஜமீல் தலைமை தாங்கினார். குர்ஆன் காணி கொடியேற்றுதல் சந்தனம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சந்தனக்குட ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து பாத்தியா நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. இறுதியில் அனைவருக்கும் ஜியாபாத் என்னும் விருந்து வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். திருவண்ணாமலை கிழக்கு ஒன்றியம் சார்பில் தாவேகா தலைவர் விஜய் பிறந்த நாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் மற்றும் திரைப்பட நடிகருமான விஜய் அவர்களின் 51வது பிறந்த நாளை ஒட்டி தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதல்படி திருவண்ணாமலை கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் முருகன், இணைச் செயலாளர் ரவி ஆகியோர் தலைமையில் தண்டரை ஊராட்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குதல், அன்னதானம் மற்றும் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை, 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடுதல், இனிப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தினசரி மக்கள் நலப்பணிகள் குறித்து புதிய வாட்ஸ்அப் எண் மூலம் தகவல் அளிக்கப்படும். அனிபால் கென்னடி எம்எல்ஏ திமுக புதுச்சேரி. உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான திரு அனிபால் கென்னடி அவர்கள் கூறியதாவது: உப்பளம் தொகுதியில் நான் மேற்கொண்டு வரும் அன்றாட மக்கள் நலப்பணிகள் மற்றும் பொதுநல நடவடிக்கைகள் குறித்து தகவல்களை இனிமேல் என் புதிய வாட்ஸ்அப் எண்ணின் மூலம் தினசரி முறையில் உங்களுடன் பகிர விரும்புகிறேன். என் புதிய அலைபேசி எண் ஆகிய இந்த நம்பர் என்பது மக்கள் தொடர்புக்கான உத்தியோகபூர்வ எண்ணாக இருக்கும். தொகுதி மக்களிடையே நேரடி மற்றும் துல்லியமான தகவல் பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் நோக்கத்தில் இந்த புதிய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. மக்கள் என் பணிகளை நேரடியாக அறிந்து கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அனிபால் கென்னடி கூறியுள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூர் தனியார் விடுதியில் தேமுதிக கட்சியின் சார்பில் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமன ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்லதுரை தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக MRK பன்னீர்செல்வம், மண்டல பொறுப்பாளர் மற்றும் துணை பொறுப்பாளர் ராமர், இக்கூட்டத்தில் தெற்கு மாவட்ட பொருளாளர் OMP பிரபு முன்னிலை வகித்தார். கட்சியின் சட்டமன்ற தொகுதி, நகர, பேரூர் செயலாளர்கள், நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர்.